எனக்கு இது வரைக்கும் பாதிப்பே கிடையாது. ஏன்னா இதில் நான் களத்துல உண்மை நேர்மை அப்படிங்கிற இந்த மூலதனம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. அந்த வழியில போற தமிழ் என்னை வழி நடத்துது, தலைவன் பிரபாகரன் வழி நடத்துறாரு, அண்ணன் சீமான் அவர்கள் வழிகாட்டுறாரு. அந்த நாம் தமிழர் பாதையில நாங்க தெளிவா போயிட்டு அது சொல்றது 1000 சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எந்த ஒரு இடத்துலயுமே நேருக்கு நேர் நாங்க முதல்ல, ஏன்னா தமிழ் தேசியத்தோட யாருமே என்ன சொல்றதுங்க சேர முடியாது, நாங்களும் போய் சேர முடியாது. அதனாலதான் என்றைக்கும் தனிச்சே போட்டிடுறோம், தனிச்சே கலங்காணுவோம், தனிச்சே வெற்றி விடைவோம். நாம் தமிழர் வெல்லும், தத்துவம் வெல்லுங்க. அது இன்றைக்கு நான் இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் நகர்த்திட்டு போய் அது வெல்ல வைக்கும் நான் நம்புறேன். உறுதியா கூடிய விரைவில் காலம் தீர்மானிக்கும். அது வரை களத்தில் நிற்போம். நிக்கிறதே வெற்றிங்க. பெண்களை முன்னிறுத்தாத எந்த இயக்கமும் நோக்கமும் வெற்றி பெறாது. இது மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னதான் அண்ணன் சீமான் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்காரு. திராவிட கட்சிகள் சொல்வதோடு சரி, செயல்படுத்துவது கிடையாது. அப்படியே செயல்படுத்தினாலும் பெயரளவில் மட்டும் இருக்கும். அது அவர்கள் குடும்பம் சார்ந்த அந்த உறவுகள் மட்டும்தான் அரசியல் களத்திலே நிக்க வைப்பதற்கான சூழலையை உருவாக்குவாங்க. இங்க அப்படி அல்ல. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட அரசியல் படுத்தப்பட்டு களத்தில் நிக்க வைக்கப்படுறாங்க. மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா வேட்பாளர் அண்ணா கூட தங்கை அக்கான்னு உறவுகளை நிக்க வச்சுட்டு உரிமைகள் முழுக்க அவர்களிடம்தான் இருக்கும், திராவிட கட்சிகளிடம்தான் இருக்கும். ஆனா அண்ணன் முழுக்க முழுக்க அரசியலே அடிப்படையிலிருந்து கத்துக் கொடுக்கிற வேலையை செய்கிறாரு. இப்ப இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது வெறும் தேர்தல் அப்படிங்கறதோட நிக்காது, ஒரு இன விடுதலைக்கான களமாக நாம் தமிழர் களம் அமையும். எப்படி தலைவர் ஈழத்துல பல பாசறைகளை கட்டி அதற்கான ஒரு இன விடுதலைக்கான களத்துல பெண்களை நிறுத்தினாரோ, அதே போல இங்க பல பாசறைகளை அண்ணன் சீமான் அவர்கள் கட்டி மிக தெளிவான, நேர்த்தியான, ஒரு தூய்மையான அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணில் எழுவதற்கு நாம் தமிழர் கட்சி காரணமா இருக்கு. பெண்கள் கட்டாய அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற தெளிவே இங்க தொடக்கப்பள்ளியாத அமையுது. அரசியல் இல்லாம இன்னைக்கு எதுவுமே இல்ல. காலையில எழுந்தது முதல் இரவு படுக்கிற வரை அரசியல் தான் தீர்மானிக்குது. அப்ப அந்த அரசியலை பெண்கள் கையில் எடுத்தா மட்டும்தான் அது சரியா இருக்கும். ஒரு குடும்பத்தை சரிவர நடத்துகின்ற பெண்ணால் ஏன் ஒரு அரசியலை சரிவர நடத்த முடியாது? கண்டிப்பா முடியும் அப்படிங்கறத அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தினாரு, செயல்படுத்தி காட்டுறாரு. நாங்க களத்துல நிக்கிறோம். திராவிட முழுக்க முழுக்க போலி, பொய், புரட்டு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. தமிழ் தேசியம்ங்கிறது உண்மை, நேர்மை, என்ன சொல்ற அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். ஆனா அனைவரையும் சுரண்டுகின்ற அரசியல் திராவிட அரசியல். அது ஆரியத்தினுடைய தொடர்ச்சி தான் திராவிடம் அப்படின்னு நான் பாக்குறேன். திராவிடன் பாக்குறேன். அது என்னன்னா இந்த இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்பு பல தேசிய இனங்களுடைய உரிமையை முடக்கி வச்சிருக்குது. அந்த வெளியில பார்த்தோன்னா நாங்க மோடிக்கு எதிராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க.